ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 40 வசனம். அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய ஆபிரகாம் மற்றும் ஈசாக்கை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான நபரை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி தன்னுடைய தகப்பன் தேசத்திற்கு அனுப்புகிறார். அப்படி தன் தகப்பன் தேசத்திற்கு பெண் பார்க்கும்படி யாரை அனுப்புகிறார் என்றால், தன்னுடைய வீட்டிலே வயது மூத்தவரும் தன்னுடைய எல்லாவற்றிற்கும் அதிகாரியும் தன்னுடைய ஊழியக்காரனுமான ஒருத்தரை அவர் அனுப்புகிறார். ஆதியாகமம் 24 அதிகாரம் 4 வசனம். நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அப்படி ஆபிரகாம் அந்த ஊழியக்காரனிடத்தில் ஆணையிட்டு கொடுத்த பின்பு அந்த ஊழியக்காரன் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். ஆதியாகமம் 24 அதிகாரம் 5 வசனம். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்துக்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். இப்படி ஆபிரகாமை நோக்கி அந்த ஊழியக்காரன் கேட்ட கேள்விக்கு நம்முடைய ஆபிரகாம் சொல்லுகிற பதில் ஆதியாகமம் 24 அதிகாரம் 7 வசனம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இந்த இடத்துல நம்முடைய ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின எல்லா காரியத்தையும் நம்முடைய ஆபிரகாம் இந்த ஊழியக்காரனிடத்தில் சொல்லி, என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை நீ கொண்டு வரும்படிக்கு உனக்கு முன்பாக ஒரு தூதனை அவர் அனுப்புவார் என்று அவரிடத்தில் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, பொதுவாகவே இதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஆனாலும் இந்த இடத்துல எனக்கு மிகவும் பிடித்த வசனம் மற்றும் நான் வியந்து போன ஒரு காரியம் என்னவென்றால், ஆதியாகமம் 24 அதிகாரம் 12 முதல் 15 வசனம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்கால் குடத்தை தோல் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரனை அழைத்து ஊழியக்காரனிடத்தில் சில காரியங்களை சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது, நீ போய் என் குமாரனுக்கு பெண் கொண்டு வரப்போகும் உனக்கு முன்பாக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார் என்று சொல்லுகிறார். இது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இந்த வேலைக்காரன் தனியாக வந்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவர் ஒரு விண்ணப்பத்தை செய்கிறார். அதை இந்த ஆதியாகமம் 24 அதிகாரம் 12 வசனம் முதல் 16 வசனங்கள் முடிய நாம் பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல இந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாம் சொன்ன எல்லா வார்த்தையின்படியும் கேட்டு அதன்படி நடக்க அவர் துரிதமாய் கடந்து போய் அவர் சொன்ன இடத்துல போய் நின்று அந்த இடத்துல போய் ஒரு பெண்ணை பார்த்து கொண்டு வரும்படி அவர் சாதாரணமாக தன்னுடைய எஜமான் சொன்னதையெல்லாம் செய்துவிட்டு திரும்ப வந்திருக்கலாம். ஆனால் அந்த ஊழியக்காரனுடைய இருதயத்தை நாம் சற்று கவனிக்க வேண்டும். அந்த ஊழியக்காரன் தன்னுடைய எஜமானையும் தன்னுடைய எஜமானுடைய குமாரனையும் நினைத்து இருதயத்தில் அவர்களை வைத்து தேவனை நோக்கி அவர் சில விண்ணப்பங்களை செய்கிறார். அப்படி அவர் ஆரம்பிக்கும் போது சொல்லுகிற சில காரியம், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல இந்த வார்த்தையை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு மனம் இருக்கும்? இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட மனம் இருக்கின்றதா? நாம செய்யற காரியத்துக்கே நமக்கு ஜெபிக்க நேரம் இல்லை.
நாம செய்யற காரியத்தை குறித்தே நமக்கு விண்ணப்பம் பண்ண நேரம் இல்லை. என்னுடைய எஜமானனாகிய ஆபிரகாம் எல்லா காரியத்தையும் சொல்லிவிட்டார். அப்படி சொல்லிவிட்ட பின்பும் இந்த ஊழியக்காரன் தேவனை நோக்கி, இன்றைக்கு எனக்கும் என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கும் தயவு செய்தருளும் என்று நோக்கி கேட்கிறார். அதற்கு பின்பு அந்த இடத்துல ரெபேக்காள் வருகிறாள். பின்பு அநேக காரியங்களை அவருடைய வீட்டாருக்கு தெரிவிக்கிறார். ரெபேக்காளுடைய வீட்டிலே எல்லா காரியத்தையும் தெரிவிக்கும் போது இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 24 அதிகாரம் 40 நான் வழிபடுகிற கர்த்தர் உன்னோட தம்முடைய தூதனை அனுப்பி உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று அவர்களிடத்தில் என் எஜமானன் சொன்னார் என்று சொல்லுகிறார். இந்த எல்லா காரியத்தையும் ரெபேக்காளுடைய வீட்டாரிடத்தில் சொல்லுகிற இந்த ஊழியக்காரன் சொல்லி முடித்த பின்பு ஆதியாகமம் 24 அதிகாரம் 50 மற்றும் 51 சொல்லுகிறது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்தில் நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான 3 காரியம். தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையை ஆபிரகாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார். அப்படி உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒருவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஊழியக்காரனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார். அந்த ஊழியக்காரன் ஆணையிட்டு தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார். இரண்டாவது காரியம், தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய எஜமான் சொல்லி இருந்தாலும் அந்த வார்த்தையை குறித்து தானும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்ற அந்த இருதயத்தோடு கூட தேவ சமூகத்தில் அந்த ஊழியக்காரன் செய்த விண்ணப்பம். மூன்றாவதாக, இப்படி நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார் என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். எல்லா வாரங்களும் நாமும் ஆலயத்திற்கு போகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். வார்த்தையை கேட்டுவிட்டு பின்பு அடுத்த வாரம் வரைக்கும் அந்த வார்த்தையை மறந்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த உலகத்திலே காணப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்திற்கு போய் வருவதனால் எந்த ஒரு பலனும் இல்லை. அந்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் தேவன் அற்புதங்களை செய்ய முடியும், அடையாளங்களை கொடுக்க முடியும். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த ஊழியக்காரன் தன்னுடைய எஜமான் சொல்லிவிட்டார் என்பதற்காக அவர் அப்படியே போய்விடவில்லை. தான் இருந்து தேவ சமூகத்தில் போய் எனக்கும் என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கும் தயவு செய்தருளும் என்று அவரிடத்திலே கேட்கிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு செய்தியை கேட்பீர்களானால் அந்த செய்தியை குறித்து தேவ சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கள். அப்படி விண்ணப்பம் செய்யும் போது தேவன் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அநேக இடங்களில் நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் வேண்டுதலோடும் ஜெபத்தோடும் செய்து பின்பு அவருக்கு கீழ்ப்படிந்து உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் ஆக்கினைக்குள்ளாக போகும் நேரத்திலும் கூட கீழ்ப்படிதலோடு கூட ஜெபத்தோடு கூட விண்ணப்பத்தோடு கூட வேண்டுதலோடு கூட கர்த்தர் இருந்ததை நாம் சற்று கவனிக்க வேண்டும். அப்பேற்பட்ட தேவனாகிய கர்த்தர் நமக்காக மரித்தார், நமக்காக உயிரோடு கூட பின்பு எழுந்திருக்கிறார், இன்றைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் தெரிவிப்போமானால் அவர் நம்மை நடத்த போதுமானவராய் காணப்படுகிறார். அன்றைக்கு ஆபிரகாமின் காரிய மார்க்கமாய் அவனுடைய ஊழியக்காரன் அனுப்பப்பட்டான். இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த இயேசுவானவரை நாடுங்கள், என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.